தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பதிகாரம். நட்புங்கிறது எதனை பார்த்து நம்ம நட்பு கொள்ள வேண்டும்? ஒருவனுடைய நண்பனை பார்த்தாலே அவன் எப்பேற்பட்டவன் சொல்லிடலாம். அவள் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இழிவு சொற்களை சொற்கக்கூடிய இல்லை ஒரு கெட்ட நபர்களை நண்பராக வைத்தால் நம்மளும் கெட்டு தான் போவோம். அப்போ நட்பு அப்படிங்கிறது எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? திருவள்ளுவர் ஒரு 10 திருக்குறளை கொடுத்துருக்காரு. அந்த 10 திருக்குறளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த நட்பதிகாரம் அப்படிங்கிறது பொருட்பால் அதில் இடம்பெற்றிருக்கு, வாங்க. ஸோ நாடாது நட்டலிர், நாடாது நட்டலிர் கேடில்லை, நாடாது நட்டலிர் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பால்பருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாமல் நீ ஒரு கெட்ட நண்பரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலிருந்து பின்வாங்குவது ரொம்ப கடினம். இந்த இடத்துல நட்டல் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, நட்பு, நட்டல், நாடாது. அப்போ நன்றாக ஆராயாமல், ஸோ நாடாது, நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை. அதை விட வேற தப்பு எதுவுமே இல்லை. ஒருவேளை அப்படி நட்பு செய்த பின் கைவிடுதல் என்பது முடியாத ஒரு காரியம். நட்டல் என்பது நட்பு. அப்ப ஆராய்ந்து பார்த்து தான் நட்பு செலுத்தணும். ஒருவேளை ஆராயாம நட்பு பழகிட்டீங்கன்னா அந்த நட்புல இருந்து பின்வாங்க முடியாது. அதான் நட்பாராய்தலுடைய முதல் திருக்குறள். அடுத்து, ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை. கேண்மைங்கிறது நட்பை குறிக்கிறது. ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். முடிஞ்சு போச்சு. தான் சாகிற வரைக்கும் துயரம் தரும். தான் சாம் துயரம் தரும், தான் சாகும் வரை துயரம் தரும். எதுக்கு ஆராய்ந்து கொள்ளாமல் ஆராய்ந்து கொள்ளாமல் நீ நட்பு ஒருத்தன்ட்ட வச்சிட்டீங்கன்னா நீ சாகிற வரைக்கும் துன்பம் தாண்டாங்கிறார். ஸோ ஆராய்ந்து நட்பு கொள்ளாதனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமாக துயரத்தை உண்டாக்கும். கேண்மைனா நட்பு. கேண்மை என்றால் நட்பு என்று பொருள் உண்டு. அடுத்து ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. குணமும் குடியும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்கு நட்பு. ரொம்ப சிம்பிள். குணமும் நல்ல குணமுடையவனையும், குடியும் நல்ல உயர்குடியில் பிறந்தவனையும். உயர்குடினா ஒழுக்கமுடையவர்களை தான் உயிர்குடின்னு சொல்றாங்க. ஒழுக்கமுடிமை நல்ல அடக்கமுடைமை இருக்கிறது தான் உயிர்குடியில் பிறந்தவர்கள். அப்போ குணமும் நல்ல குடியில் பிறந்தவரும் குற்றமும் இல்லாத ஒரு நட்பை நீ அறிந்தாயாக்க நட்பு. நல்லா நீ தெரிஞ்சு நட்பு புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுக்கு அர்த்தம். அறிந்தியாக்க நட்பு. ஒருவனது குணம், குடும்ப பிறப்பு, குற்றம், குறையாத சுற்றம் ஆகியவற்றை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். குணங்கிறது நட்பு, குடிங்கிறது ஒழுக்கம். இந்த இடத்துல குடிங்கிறது ஒழுக்கம். பாயிண்ட் புரியுதா? அவ்வளவுதான். அடுத்து சொல்லியிருக்காங்க, சூப்பர் குறள். குடிபிறந்த தன்கண் பழிநானு. குடிபிறந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பிறப்பு தப்பா போயிருமே அப்படின்னு தன்கண், தான் தப்பு பண்ணா தனது குடிப்பெயர் தவறாக இருக்குமே என்ற பழினா குற்றம் வந்துருமே என்று நாணுபவனை, அதான் பொருள். அப்ப குடிபிறந்து தன்கான் பழிநாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. கொடுத்தும், எதையாவது கொடுத்தாவது அவனோட நட்பை வாங்கிக்கடா. தன் குடி கெட்டு போயிரும்னு ஒருத்தன் நினைச்சிருக்கான் பத்தியா, அப்பேற்பட்ட நட்பை நீ எதையாவது கொடுத்தாவது வாங்கிக்க. அதான் குடிபிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. பழி சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவனுடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருக்க வேண்டும். நானுன்னா வெட்கம் தெரியும், நமக்கு பழி சேர்ந்துடணுமோ அப்படின்னு வெட்கப்படுகின்ற ஒருவனுடைய நட்பை ஏதாவது கொடுத்தாவது வாங்கிக்கடா அப்படிங்கிறார். புரியுதா? இது முக்கியம். இந்த திருக்குறள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த குறளை தவிர வேற எதுவுமே சிறப்பான ஒன்று இல்லை எனக்கு தெரிஞ்சு. நட்புக்கு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய, அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நடபு ஆய்ந்து கொளல். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? அலச்சொல்லி உன்னை அள வச்சாவது, இடிச்சு அல்லது இடித்து என்றது அறிவுரை. அறிவுரை கூறியாது. எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணா தன் நண்பன் அவனை திருத்தணுமே ஒழிய, நீ அவனை அடிச்சியா நான் அவனை போய் அடிக்கிறேன்டா, நீ அவனை மிதிச்சியா நான் அவனை போய் மிதிக்கிறேன்டா அப்படின்னு நண்பன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்கு உடந்தையாக இல்லாமல் தவறு நடக்கும் பொழுது மண்டையில் அடிச்சு நீ பண்றது தப்புடான்னு எவன் அறிவுரை சொல்றானோ அவனு தான் உன்னுடைய உண்மையான நட்பு. அவனை ஆராய்ந்து பெறாங்கிறார். அழகுல
ஸோ நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடப்பை அறிவதற்கு வல்லவராய் நட்பினை கொள்ள வேண்டும். முடிஞ்சு போச்சு. இடித்து புத்திமதி சொல்லி ஆய்ந்து ஆராய்ந்து. சரியான திருக்குறள் இந்த திருக்குறள். கரெக்டு தானே? கரெக்டு தான். தனது நண்பன் தவறு பண்ணியிருந்தானா அது தவறும் இருக்கும் பட்சத்தில் அவனை திருத்த வேண்டும். தன் மீது தவறு இல்லாத பட்சத்தில் கேட்கலாம் மற்றவர்களை. ஆனால் தன் நண்பன் மீது தவறு இருக்கும் போதும் உன் மீது மிஸ்டேக் இருந்தாலும் அவன் பண்ணாதான்டா தப்பு, ஏன்னா நீ என் நண்பன்டா அப்படின்னா நாசமாக தான் போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரிதானே? எஸ். அடுத்து, கேட்டினும் உண்டோர், நல்லா கொஞ்சுக்குங்க, கேட்டினும் உண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதான் நான் என்ன சொல்ல வராங்கன்னா, கேட்டினும் உண்டோர், கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கு. என்ன தெரியுமா? நேற்று ஒரு பிரச்சனைடா, கூடவே இருந்தான்டா, டக்குன்னு திரும்பி பார்க்குறேன் அழகானா. அப்போ கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னா, கெட்ட நேரத்தில் உன்னை விட்டு போகிறான் பார்த்தியா, அதுதான் அந்த நண்பனை அளக்கக்கூடிய அளவு. ஸோ கேட்டினும் உண்டோர் உறுதி இளைஞரை, இந்த இடத்துல கிளைஞரைங்கிறாங்க. கிளைஞருங்கிறது நண்பரை சொல்கிறாங்க. உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், அதுதான் அவனை அளக்கக்கூடிய கோல். கிளைஞர் நண்பர், கோல் அளக்கும் கருவி. தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டெனில் அந்த தீமை தான் நண்பர்களை எப்பேற்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் ஒரு கருவியாகும். எப்படி சூப்பர்ல. அடுத்து, ஊதியம் என்பது ஒருவருக்கு ஊதியம் என்னன்னா, பேதையார் கேண்மை உருகி விடல். ஒருவனோட ஊதியம் என்ன தெரியுமா? பேதையார் அறிவில்லாதவரோட நட்பை அப்ப விட்டுறணும். அதை விட ஒரு ஊதியம் எதுவுமே கிடையாது. ஒருவனுடைய நட்புகள்றோம் அவர் அறிவில்லாதவர் என்று தெரியும் பொழுது அவருடைய நட்பை கைவிடுதல் தான் உண்மையான ஊதியம்ங்கிறார். ஸோ ஒருவனுக்கு ஊதியமானது யாதென்றால், அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதே கைவிடுதல் வேண்டும். அப்பொழுதே கைவிடுதல் வேண்டும். விடல், கைவிடல், கேண்மை, நட்பை கைவிடணும். யாரு? பேதையாரோட. அதுதான் ஊதியம். புரியுதா? புரியுதா? அடுத்து, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உள்ளற்க உள்ளம் சிறுகுக கொள்ளற்கு அல்லற்கண் ஆற்றுருப்பார் நட்பு. ஆற்றுருப்பார் நட்பு பொருள் என்னன்னா, ஊக்கம் குறைந்ததற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். நமக்கு ஊக்கம் இல்லாத ஒரு செயலை நம்ம எண்ணாமல் இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் லைன். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. அடுத்து சொல்றாங்க பாருங்க, கொல்லற்க கொல்லாதிருக்க வேண்டும், கொல்லற்க கொல்லாதல் இருக்க வேண்டும். யார? அல்லல் கண் துன்பம் ஆற்றுபார் கைவிடுதல் வேண்டும். அப்ப நமக்கு துன்பம் வர எப்படி நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, சிறுமையான எண்ணங்களை நம்ம எப்படி கைவிடுறது மாதிரி துன்பம் தர நட்பு கைவிடணுங்கிறாங்க. அப்ப ஊக்கம் குறைவான காரணங்களால் செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும், அதுபோல துன்பம் வந்து போது கைவிடுகின்ற நட்பினை கொள்ளாதிருக்க வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போது போறான் பத்தியா, அவனை கைவிட்டுறான், அவனை கைவிட்டு விட வேண்டும். அதைத்தான் சொல்றாங்க. கொல்லற்க கொல்லாதிருக்க, கொல்லற்க கொல்லாதிருக்க, ஆற்றுவார் கைவிடுதல். எப்ப? ஸோ அல்லல் கண், நமக்கு துன்பம் வரும்போது கைவிடுவோரை விட நட்பு. புரியுதா பாயிண்ட்? ஸோ கொல்லற்க கைவிடுதல் வேண்டும். யார? அல்லல் கண் துன்பம் வரும் பொழுது. ஆற்றுபார்னா கைவிடுதல். துன்பம் வரும்போது நம்மளை கைவிடுறான் பத்தியா, அவனோட நட்பை கைவிடுதல் வேண்டும். கரெக்டு தானே? கரெக்டு தான். அடுத்து, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். 6 வரைக்கும் நம்ம சுட்டுக்கிட்டே இருக்குங்க ஒரு கேடு செய்யக்கூடிய நட்பை. அதை தான் சொல்றாரு திருவள்ளுவர். கெடும்போது நன்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். அதான் கெடும்போது நம்மை கைவிட்டவர், நமக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்போது நம்ம கைவிடுறான் பார்த்தீங்களா, அவருடைய நட்பை சாகும்போது நினைச்சா கூட நமக்கு நெஞ்சம் சுடுமா. அதான் கெடுங்காலை கைவிடுவார், நமக்கு கெடுதல் நடக்கும்போது கைவிடக்கூடிய நட்பு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, கெடுங்காலை நமக்கு கெட்ட காலம் வரும்பொழுது கைவிடுவார் நட்பு. அதாவது கைவிடக்கூடிய நட்பை அடுங்காலும் நம்ம இறக்கும் போதும் உள்ளினும் உள்ளம் சுடும். உள்ளினும் உள்ளம் சுடும். இந்த பாருங்க, அடுங்காலை இறக்கும் போதும், அடுங்காலை இறக்கும் போதும். கரெக்டா? எஸ்.
மருவுவ மாசற்றார் கேண்மை. மருவுவனா மாசற்றார், அதாவது மாசற்றார்னா மாசு இல்லாதவரோட நட்பை நம்ம பெறணும். ஸோ மருவுவ மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும். ஒன்றீத்தும் ஒருகுக ஒப்பில்லார் நட்பு. குற்றம் இல்லாத நல்லோர், அதான் மாசற்றார். குற்றமில்லாத நல்லோர்கள் நட்பையே கொள்ள வேண்டும், அதான் ஃபர்ஸ்ட் லைன். மருவுவ மாசற்றார் கேண்மை. அடுத்து தகுதியில்லாத கீழோரின் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது கைவிடுதல் வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை விட்டாவது, தகுதியில்லாத கீழோரின் நட்பினை ஒன்றாவது கொடுத்து, தகுதி இல்லாதவனோட நட்பை கொடுத்து கூட குற்றமற்றவருடைய நட்பை பெறுதல் வேண்டும். அதான் ஒருகுக ஒப்பில்லார் நட்பு. ஒருகுக விட்டு விடுக. யார? மாசா இருக்கிறவனை விட்டு விட்டுங்க, மாசற்றவனை எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். புரியுதா? அவ்வளோதான். நட்பாராய்தல் அப்படிங்கிறதுல அழகா 1 by 1 ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளை பார்த்து அழகா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.